முத்துரமேஸ்வரர் தலைவர், தமிழ்நாடு நல சங்கம். தமிழ்நாட்டில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள தமிழ் சாதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்று தெரிய வேண்டும். அப்போதுதான் சமூக நீதி அடிப்படையிலே அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய சமூகத்தை ஏற்ப மாதிரி இடஒதுக்கீடு சலுகை கிடைக்கும் என்கிற அடிப்படையில், மேலும் பொருளாதார ரீதியான மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஒரு சாதியிலே பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழை இருப்பார்கள். ஒரு சாதியில் பிறந்த காரணத்திற்காக அவர்களுக்கு சலுகை அளிக்க கூடாது. அந்த சாதியிலே கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் இருப்பவர்கள் பொருளாதாரமாக முன்னேற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. நீதி கட்சி காலத்தில் 100% இடஒதுக்கீடு இருந்தது. அதே போன்று சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து 100% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அதோட முக்கியமான கொள்கை. சமூக பொருளாதார மேம்பாடுகள் அது உண்மைதான். இப்பவாச்சும் அதற்கான ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. தமிழர்கள் ஒற்றுமை அவசியம், தமிழ் மக்களோட ஒற்றுமை அவசியம். தமிழர்கள் ஒன்றுபட்டால் திராவிடர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் அகற்றப்படுவார்கள் என்பதை எல்லா தமிழ் சமுதாய தலைவர்களும் புரிந்து கொண்டுதான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட்டு தமிழ் மாடல் ஆட்சி நடைபெறும். அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழக சாதி தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில தமிழகத்தில் 1 கோடி 2 கோடி இருக்கிற தமிழ் சமுதாய பிரதிநிதிகள் தான் முதலமைச்சராக வர முடியும். உண்மை தெரிந்தால் நம்மளை தமிழகத்திலிருந்து அடித்து துரத்துவிடுவார் என்ற அடிப்படையில் அவர்கள் நடத்த மாட்டாங்க. ஆனால் தமிழ் சமுதாயிகள் ஒற்றுப்பட்டு செயல்படும் போது வருகின்ற 2026 தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்கப்படும். பிறகு தமிழ் மாடல் ஆட்சி உருவானால் அதுக்கான சூழல் உருவாகும். தமிழ்நாடு பார்த்தோம்னா பல ஜாதியா பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு ஜாதிக்கு அதிகமாகவும் இன்னொரு ஜாதிக்கு கம்மியாகவும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அது எல்லா ஜாதிகளுக்கும் பிரிச்சு தரணும்ட்டு அன்புமணி ஐயா போராட்டம் பண்றாரு. அதனால பல ஜாதி இதுல சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆட்சி கம்மியா ஆள்றமேன்னு கோசம் அவங்க ஜாதி தெரிஞ்சிரு போதும் அவங்க ஜாதி யாரும் கணக்கெடு எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சின்ன மேளம்ன்ற இது வந்து தமிழ் சாதிகளே கிடையாது. அதை வந்து கலைஞர் வந்து இசைவேளாளர் மாத்தி இதை கொண்டு வந்திருக்காரு. அதனால இது எடுக்காம இருக்காங்க. நம்ம யாருக்கு தெரிஞ்சிருவோம். ஆமா, சின்ன மேளம்ன்றது வந்து அவங்க தெலுங்கு பேசுறவங்க, அவங்க தமிழர்னு சொல்லி நம்ம தமிழர்களை ஏமாத்தி ஆட்சி நடத்தி கொண்டு வராங்க. அது தற்செயலா நடக்கணுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்து ஆகணும். அவர் எடுக்க மாட்டாரு, நாங்க எடுக்க வைப்போம். மறுபடியும் இது மாதிரி பல போராட்டங்கள், இது வந்து சின்ன இதுதான், இது மாதிரி பல போராட்டங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் அவர். இப்போ தமிழர்கள் வந்து சாதி வெறியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பல தமிழ் சாதிகள் ஒன்னா சேர்ந்து நிக்கிறீங்க. இது சாதி வரிகள் எல்லாம் கிடையாதுங்க. சாதியில அனைத்து சம்பந்தப்பட்ட சாதி சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதனால இது சாதி வரிலாம் சொல்ல முடியாது. சில பேர் இதுல வேண்டாதவங்க இந்த மாதிரி ஜாதி வரி சொல்லி எங்களை முத்திரை குத்துறாங்களே தவிர மற்றபடி யாரும் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் பழகிறோம். யாருக்கும் எங்களுக்குள்ள விரோதங்கள் கிடையாது. எங்களை வந்து இந்த மாதிரி முத்திரை குட்டி எங்களை பிரிக்கிறாங்க. நாங்க எங்க ஒன்னா ஆயிட்டா இவங்க வந்து அதனால ஆட்சி அதிகாரம் பறி போயிடுவோம்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்களை பார்த்து இரு சமூகத்தை பார்த்து பயப்படுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்து இது பெரிய கட்ட போராட்டமா நடத்துவாங்கன்னு நாங்களாம் எதிர்பார்க்கிறோம். நாங்களாம் எதுக்கும் துணிஞ்சு இருக்கிறோம். இந்த 10.5 இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு வரோம். நாங்க அனைவரும் எல்லாருக்கும் அவங்கவுங்க உரிய பங்கை வந்து அவங்கவுங்க பகிர்ந்து நாங்க நினைக்கிறோம். ஒரு ஆள் பங்குறதை விட எல்லாரும் சமமா எடுத்துக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவசியம் தேவைங்க. இந்த ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா எல்லா சாதி மக்களும் முன்னேறினா மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும். இப்ப 1930 ஆங்கிலேயர் எடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அவன் எடுத்தான். ஆனா அதுக்கப்புறம் வந்த சுதந்திரத்துக்கு பிறகு யாருமே எடுக்கல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் எத்தனையோ ஏழ்மை சமுதாயங்கள் அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அவங்க மக்கள் தொகைக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப நடக்கும். அப்படி நடந்தா மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். நீங்க பக்கத்து மாநிலம் எடுத்துங்க, பீகார்ல எடுத்துட்டாங்க, தெலுங்கானால எடுத்துட்டாங்க. நான் ஒரு இஸ்லாமிய, இப்ப எங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு தான் தராங்க. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுத்தா நாங்க 6-7% இருப்போம். இப்ப தெலுங்கானா எடுத்துக்கங்க, 4% தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா ரெக்கார்ட் எடுத்தோம்னா 10% மக்கள் தொகை இருக்கிறாங்க. அப்ப அங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம்னாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவமானது. சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மொழிவாரி கணக்கெடுப்பும் தேவைன்னு நினைக்கிறீங்களா?
முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டுங்க. தேவைப்பட்டா எங்க அன்புமணி அண்ணன் அவங்களுக்கு தெரியும், எங்க ஐயாவுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க மொழிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னா நடத்துவாங்க. இப்போதைக்கு நமக்கு தேவை ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அண்ணன் ராமதாஸ் அவர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு சாதிய ரீதியாவே செயல்படுறாரு அப்படின்னு. ஆனா மேடையில எல்லா சாதியினரும் இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது ஊடகங்களுக்கு திராவிட கல திமுக எங்கள்கிட்ட கூட்டணி வந்ததுன்னா சமூக நீதி கட்சின்னு சொல்லுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா. ஏடிஎம்கே போனா சமூக நீதி கட்சிம்பாங்க. ஆனா அவங்க நான் கூட்டணி இல்லைன்னா அது ஜாதி கட்சிம்பாங்க. அப்ப என்னன்னா அரசியல் திராவிட இயக்கங்கள் எங்களை முத்திர குத்துது. இப்ப நீங்க ஜாதி கட்சின்னா நான் ஒரு இஸ்லாமிய, நான் அந்த கட்சியில மாநில சிறுபான் பிரிவு தலைவர், 22 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன். நான் அப்படின்னா ஜாதி கட்சின்னு இருக்க மாட்டேன் நானு. அதெல்லாம் தவறான கருத்துங்க. இப்போ இந்த போராட்டத்தை தாண்டி அடுத்த கட்ட நகர்வா என்ன நடக்கும்? இப்ப முதல் கட்டமா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம். அடுத்தது இங்க ஒருமித்த கருத்துள்ளவங்க எல்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அன்புமணி அவங்களுடைய அணியின் கீழே வந்துட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிச்சயமா நாங்க. ஏன்னா பக்கத்துல கொடுக்கும்போது எதுக்குங்க அவரு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுக்கணுங்கிறாங்க. ஆனா அரசியல் அமைப்பு சட்டத்துல அது ஒரு சருத்து இருக்குது. தமிழ்நாடு அரசு எடுத்துக்கலாம், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கும் போது ஏன் எடுக்க மறுக்கிறாரு? எடுத்தா என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா பீகார்ல எடுத்ததை அந்த உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் நல்லா பார்க்க சொல்லுங்க, இப்ப தெலுங்கானால எடுத்தாங்க, அவர் பீகார் மட்டும் தான் சொல்றாரு. இப்ப தெலுங்கானால எடுத்தாச்சு, கர்நாடகால எடுத்தாச்சு. இப்ப இங்க 10.5% வன்னியர் பெருமக்களுக்கு கொடுத்தாங்க. இது அரசாங்கம் தடை செய்யல. அந்த 10.5% மக்கள் தொகை இருக்கிறாங்களா அப்படின்னு சில தரவுகளை தான் மாநில அரசு கேட்டதே தவிர இது செல்லாதுன்னு சொல்லவே இல்லையே. அவரு ஸ்டாலின் அவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுமான்னு கேறீங்களா? இடஒதுக்கீடு வேணும் வேணாமா? இடஒதுக்கீடு வேணும் போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருந்தால் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இப்போ யார் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு இப்போ ஒரு அளவு வச்சா தானே இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரை 100 இடஒதுக்கீடு 60 பிரிச்சு கொடுக்கணும். அவன் யார் ஏழை பணக்காரன் எந்த ஜாதி சமுதாயம்? சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது ஜாதி ரீதியாக தான் கொடுக்கப்படுது. அதாவது மிகவும் பிற்பட்டோர் அப்புறம் உயர் சாதியில இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த இடஒதுக்கீடு அந்த கொடுக்கப்பட்ட உரிய சாதிக்கு உரிய வகையில் போய் சேரல. இதுதான் இப்ப பிரச்சனை. 50-60 வருஷமா ஆட்சி நடத்துறோம், இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஏழையாக இருக்கிறான், பணக்காரனா இருக்கு. அது காரணம் என்னன்னா உரியவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு போய் சேரல. அதாவது இளையவர்கள் ஏய்ப்பவர்கள் ஏய்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஏமாந்தவர்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை மாற்றணும்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த ஜாதிக்குரிய இடஒதுக்கீடு கொடுத்தாதான் முழுமையான அந்த இடஒதுக்கீடும் பூர்த்தி செய்ய முடியும். அது இருந்தாதான் நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குகள் படி நாம் ஜாதி வாரி கணக்கீடு இருக்கிறதால் இந்த இடஒதுக்கீடு நாம் தக்க வைக்க முடியும். இல்லை என்றால் சமூக நீதியின் ஆட்சி, சமூக நீதியின் புறப்படும் என்று சொல்கின்ற தமிழகம் எதிர்காலத்தில் சமூக நீதியே இல்லாத நிலைக்கு போகின்ற நிலைமை ஏற்படும். இதற்கு எச்சரிக்கையாகத்தான் இன்றைக்கு சாதி வாரி கணக்கெடு வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல பிசி சில சாதிகளுக்கு அவங்க அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு அது தமிழ் சாதிகளுக்கு சேரலன்னு அதுதாங்க. இப்ப அதுதான் உதாரணமா சொல்றேன். இப்ப தமிழகத்துல மிகவும் பிற்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த 20% 108 சமுதாயத்துக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. ஆனா அந்த 108 சமுதாயம்ன்றது எதை வச்சு நம்ம அளவு பண்ண முடியும்? இன்னைக்கு வன்னியர் சமுதாயம் இதுல 2.5 கோடி பேர் இருக்குன்னு சொல்றாங்க. முத்திரையர்கள் அவங்க ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அப்புறம் நரிக்குறவர்கள், அப்புறம் இசைவாளர்கள், இவங்க எல்லாம் ஒரு பகுதி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த இடஒதுக்கீடு போய் சேருதானா? இல்ல. காரணம் என்னன்னா அது அந்த 108 சமுதாயத்து இடஒதுக்கீடு பெரும்பான்மை உள்ள சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அவர்களுக்கு இன்றைக்கு இன்னும் ஏழைகளாகவும் விவசாய கூலிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு சரியா போயிருந்தனாக்கா இன்னைக்கு அந்த சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சி பெற்று இருக்கும். இன்னமும் போய் கிராமத்துல போய் பாருங்க, எல்லாம் ஏறு ஓட்டிட்டு தான் இருக்கான், விவசாய வேலை செஞ்சுதான் இருக்கான். அந்த 20 வருஷமா இதை கொடுத்து என்ன பயன் அவங்களுக்கு? அந்த 20% போய் சேரல. நீங்க ஒரு கிராமத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா 89ல எப்படி இருந்தாலும் அப்படிதான் உள்ள இருக்கிறான். எங்கேயோ அங்க இங்க ஒரு 10 குடும்பம் தான், ஒரு ஊர்ல ஒரு 10 குடும்பத்துக்கு வேலை கிடைச்சிருது. மத்தவங்க பூரா இன்னும் விவசாயத்தை வேலை தான் பண்ணலாம். அந்த இடஒதுக்கீடு கொடுத்து என்ன பயனு? அதனாலதான் சொல்றோம், அந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரி கொடுத்தாதான் அந்தந்த சமுதாயத்துக்கு போய் சேரும் கரெக்டா.
இல்லைன்னா அது அப்படியே அது வந்து அந்த இடவுக்கு யாரு வந்து சாமர்த்தியமா இருக்கிறாங்களோ அவங்க தட்டி கழிச்சுன்னு போறாங்க. இதை தான் சொல்றாரு மருத்துவர் ஐயா. அந்த இடவுக்கு சமூக நீதி என்பது நீதியா இருக்கணும்னாக்கா அந்த சாதிவாரி இடஒதுக்கீடு ஒன்றுதான் அதற்கு அளவுகோல். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் அதான் சொல்லுது, நீ ஒரு அளவுகோலோட வா, அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுது. ஆனா இவங்க அப்படி போக மாட்டாங்க. போனாக்கா இது என்னன்னா அரசியல் ரீதியான ஒரு ஸ்டண்ட். இப்படிலாம் இப்படி சொல்லினே இருந்து ஏமாத்தினே இருந்தாதான் இந்த சமுதாயம் அவங்களும் ஓட்டு செய்யணும் வாங்கினே இருக்க முடியறதுக்காக தான் இது. இதை வந்து இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக 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 சாமர்த்தியமா அதை கையில் எடுத்திருக்கிறாரு. இதை தவிர்க்க முடியாத ஒன்று. ஜாதிவாரி கணக்கெடு ஒன்றுதான் தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும். அது எப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, வீட்டுக்கு 4000 ரூபான்னு கொடுக்கல, அவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய்னா ஓட்டுக்கு 1000 ரூபாய். ஒரு வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பாங்க, ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க ஓட்டுக்கு தான் காசு கொடுக்குறாங்களே தவிர வீட்டுக்கு 2000 ரூபான்னு கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு சமூக நீதினா என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் எடுத்துட்டா அவன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம 2% இருக்கிறவங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றதுக்கு திட்டமிட்டு சதி பண்றதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்றது. இதுல பீகார்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு தடை பண்ணல. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அவங்க இந்த இடஒதுக்கீட்டோட அளவை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கு தான் தடை பண்ணாங்க. ஆனா இவங்க திட்டமிட்டு என்ன சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு தடை பண்ணிட்டாங்கன்னு பொய்ய சொல்றாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு பொய் மட்டும்தான் சொல்ல தெரியும், பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வராங்க. இதைதான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளாம் முழிக்கிற வரைக்கும். இல்ல அந்த உட்பிரிவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வன்னியர்ன்ற ஒரு கம்யூனிட்டில தான் அவங்க வந்து இடஒதுக்கீடே கேக்குறாங்க. தனியா அவங்களுக்கு தனியான்னு கேட்கல. அந்த உட்பிரிவுகளை எல்லாம் சேர்த்து வன்னியர்னு ஒரு இதுல தான் கெசட்ல வந்துதான் அவங்க அதுலதான் கேக்குறாங்களே தவிர உட்பிரிவுன்னு யாரும் கேட்கல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, 108 ஜாதியை சேர்த்து 20% சொல்றதுக்கு நீ யாரு? நீ அவன் எத்தனை பேர் இருக்கான்னு என்ன 10.5 இல்ல 15% 15% கொடு, இல்ல 8% வந்துச்சுன்னா 8% கொடு. நீ எடுத்துட்டுனா கணக்கு தெரிஞ்சு போயிரும்ல, ஏன் அதை எடுக்க மாட்டாங்கிறாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. அததான் எங்க தலைவர் அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் ஐயாவும் கேக்குறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சாதியை வெளிப்படுத்தி இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 28 சாதிகளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் இதற்கு முன்னால் ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் நாங்கள் நெருக்கடி கொடுத்திருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் அதற்கு இன்னும் செவி சாய்க்கவில்லை. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தொடர் முழக்கு போராட்டம் தொடர்ந்து நடப்போம். வருகின்ற தேர்தலில் முன்னாக எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டு சாதிவாரி கணக்கு எடுக்கும் வரை தொடர்ந்து எங்களுடைய முழக்கங்கள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, மாநில அரசுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது, சாதிவாரி கணக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடாது, சென்ட்ரல் தான் எடுக்கணும். தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சாதிவாரி கணக்கு எடுக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதுபோல் பீகார் ஒரிஜாவிலே கொடுத்திருக்கார்கள். இதை தமிழ்நாட்டிலே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்னால் எங்களுக்கு சாதிவாரி கணக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும், எதற்கு எடுக்கணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எல்லா ஜாதிகளுக்கும் உண்டான வழி எடுத்தா மட்டும்தான் அவங்க சமுதாயம் வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ஜாதிக்கு உண்டான சதவீதம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஜாதிக்கு உண்டான வந்து கல்வி ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எல்லா முயற்சியில வந்து முன்னேற முடியாது. அதனால அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படின்னாவே அவங்க ஜாதி முன்னேறலாங்க வாழ்க்கையில. ஏற்கனவே கொடுத்த முதலீடு பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்தை மட்டும் கொடுக்கலீங்க, மொத்த சமுதாயத்துக்கு 20% கொடுத்தாங்க. இப்ப ஏடிஎம் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு எடப்பாடி ஐயா கொடுத்தாருங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி பண்ணனாலதான் நாங்க போராட்டம் அறிவிச்சோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதிக்கு உண்டான கத்துவீடு கிடையாது, அனைத்து ஜாதிகளுக்கும் அவங்க உண்டான பதவியை கொடுங்க, அவங்க ஜாதியும் முன்னேறட்டும், எல்லாருமே முன்னேறணும், கல்வி ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எல்லாரும் முன்னேறணுன்றதுனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிறோம். முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்டால இதை எடுக்க முடியாது, சென்ட்ரல் தான் எடுக்கணும் அப்படின்னு. இல்லங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அது எடுக்க முடியாது கிடையாதுங்க. இப்ப எடுக்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்க தான் வந்து உரிமை கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து இங்க இருக்கிற ஸ்டாலின் அரசு என்ன பண்ணலாம்னாக்கா, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ
அந்த முடிவுக்கு ஒத்துப்படுறாங்க அவ்வளவுதான். ஹைகோர்ட்டும் வந்து சொல்லிட்டாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அது முடியாது. அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அது முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஐயா. இப்ப கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம் ஐயா, கண்டிப்பா. சாதி வாரி கணக்கெடுப்புக்காக இவ்வளவு தமிழ் சாதிகள் எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கீங்க. இது எலெக்ஷன் டைம்ல செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க போராட வேண்டிய தேவை இல்லை. எலெக்ஷன் டைம் இது வந்து நான் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடத்தலைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3வது டைம் 4வது டைம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோமே தவிர இங்க இருக்கிற ஸ்டாலின் அரசு வந்து இன்னும் அந்த உண்டான முயற்சிகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா எல்லா சமுதாயம் முன்னேறணும் பண்ணணுன்றதான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கல்வியில பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பின்தங்கி இருக்கும், வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க, அந்த ஜாதி ஒழிப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு சமுதாயம் முன்னேறணும் பண்ணணுன்றதாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம 4வது டைம் என்ன பண்றாங்க, வள்ளூர் கோட்டத்திலேயே இந்த பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டம் வந்து 4வது டைம் என்ன பண்றாங்க. 4வது டைம் பண்றேன்னு சொல்றீங்க. இந்த போராட்டமும் பார்த்துட்டு ஆட்சியாளர்கள் முடிவு எடுப்பாங்க. எடுக்கணுன்றதான் எங்களுடைய கருத்து. அதுதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அரசாங்கம் கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணுங்க ஐயா, எடுத்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்க கட்சியின் மூலியமா ஐயா என்ன முடிவு எடுக்கிறாரோ அது நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். ஐயாவுடைய முடிவு அது. இது முடிஞ்சிட்டு அப்படின்னாக்கா அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாங்களோ அதுக்கு உண்டான முடிவு நாங்க ஐயா என்ன சொல்றாங்களோ அது முடிவு. 2026 எலெக்ஷன் இப்போ இங்க மேடையில் இருக்கவங்க எல்லாருமே எல்லா தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆளை வந்து தலைவராக இருந்து நீங்க எலெக்ஷன் இல்லைங்க, எலெக்ஷன் வந்து இப்போ எலெக்ஷனுக்காக அந்த விஷயத்த பண்ணலைங்க. இது வந்து நமக்கு தேவை வந்து அவங்க சமுதாயத்துக்கும் வேணுன்றதாக தான் முயற்சி பண்றோமே தவிர 2026 எலெக்ஷனுக்காக வந்து இந்த விஷயத்த கொண்டு வரல. நாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம சதவீதம் வேணும், எல்லா ஜாதியினருக்கும் அந்த சதவீதம் வேணுன்றதாக அந்த முடிவு பண்றோம். இதுக்கும் எலெக்ஷனுக்கும் நம்ம கூட்டு இதே கிடையாதுங்க. அது வந்து எலெக்ஷன் டைம்ல எங்க ஐயா என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு வச்சு நாங்க அது வந்து நம்ம கட்சி மூலியமா முடிவு எடுத்து பேசுதான் கிடையாது, நம்ம பேச முடிவு கிடையாது. அது அவங்க கட்சியில மூலியமா முடிவு எடுத்து என்ன சொல்றாங்களோ அதுக்கான முடிவு நம்ம அதுதாங்க ஐயா முடிவு. நன்றி.